இன்றைக்கு பார்த்தா வாலிபர்களே எங்க பார்த்தாலும் பாவம் தான், அங்க ரோட்ல பார்த்தாலும் போன்ல படம் தான், வீட்டுல போய் பார்த்தா வீட்டுல தியேட்டராகத்தான் இருக்குது. எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? இந்த வாலிபர்களுக்கு எப்படி அல்லாஹ் அறிவை கொடுப்பான்? இன்றைக்கு பாருங்க, யூனிவர்சிட்டிகளுக்கு போற கூடுதலான மக்களை பார்த்தா முஸ்லீம் வாலிபர்கள் குறைஞ்சதான் இருக்கிறாங்க. 100க்கு அண்டைக்கு ஒருத்தரை பார்த்தேன், ஒரு சேரோட கதைச்சேன். அவர் சொல்றார், ஏண்ட ஃபேக்கல்டில ஒரே ஒரு முஸ்லிம் தான் இருக்கிறாரு, மத்த எல்லாரும் சிங்கள ஆட்கள், மத்த எல்லாரும் தமிழ் பொடியமார். அப்ப எங்கட அல்லாஹ் வீக்னஸ் பாயிண்ட கொண்டு வரது யாரால? எங்கட வாலிபர்கள் செய்யற பாவத்தால. வாலிபர்கள் செய்யற பாவத்தால அல்லாஹ் ஹெல்ப் பண்ண மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, அங்க அல்லாஹ் ஹெல்ப் பண்ணினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பெரிய ஒரு அரசராக மாத்தினான், நல்ல கண்ணியத்தை கொடுத்தான். எதால? பாவத்தை விட்டதால. இன்னைக்கு எல்லாரும் பாவத்துடைய லைன்லயே போய்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய ஹெல்ப் வரப்போகுது? அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிக் கொண்டே தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்களோட வீட்டுக்கு மட்டுமல்ல, ஊருக்கே இறங்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதான தான் இன்றைக்கு வாலிபர்கள் சின்ன பின்னமாகி யகூதிகளுடைய அந்த இதுல மாட்டிண்டு இன்றைக்கு தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஈமான இழந்து பள்ளி பக்கமே இல்லாம இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த இடத்துல பாருங்க, பயான் முடிகிற டைம்ல தான் வருவாங்க வாலிபர்கள். ஏண்டா ஈமான இழந்து இருக்கிறாங்க, ஷைத்தானுடைய வலையில மாட்டின்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எங்களுக்கு சொல்லத்தான் ஏலும், சுயமாக அல்லாஹ் புத்திய கொடுத்திருக்கிறான். ஒவ்வொருத்தரும் திருந்தணும். இவங்க இப்படி வாரத்துக்கு காரணம் இன்னொரு சைட்ல பெற்றோரும் லேட் ஆகி வார, புள்ளையும் அப்படியே ஃபாலோ பண்ணிச்சு. இன்றைக்கு வாலிபன் ஆகிட்டான், வாப்பா போல புள்ள மாறிட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, சிறு வயசுல வாப்பா படம் பார்த்தாரு, இன்றைக்கு வாலிபனாகிய மகன் சீடியை கொண்டு படத்தை போடுறான். வாப்பா பாட்டு கேட்டாரு, இன்றைக்கு வாலிபனாகிய மகன் அந்த வேலையை செய்யறான். இதற்கு காரணம் வாப்பமார், பெற்றோர், பேரண்ட்ஸ் திருந்தணும், புள்ளகளை திருத்தணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி வாலிபர்களுக்கு இறங்கணும்டா, பாவங்களை விடணும், நல்லதை செய்யணும். அடுத்த சம்பவத்தை பாருங்க. ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் ஒரு குகையில அமல் செஞ்சு கொண்டிருக்கிறார். அமல் செய்யறாண்டா தொழுது கொண்டு துஆ செஞ்சு கொண்டிருக்கிறார். அவனுடைய உம்மா கூப்பிடுறாங்க, ஜுரைஜேண்டி. அவர் பதிலளிக்கல, ஏண்டா தொழுதுன்னு இருக்கிறார். தொழுகையை விட்டுட்டு உம்மாக்கு பதில் அளிக்கிறதா? அப்படியே தொழுகிறார். அல்லாஹ் முக்கியமா உம்மா முக்கியமான்னு சொல்லி தொழுது கொண்டிருக்கிறார். 3 ட்ரிப் கூப்பிட்டாங்க, உம்மா பதுவா செஞ்சாங்க. இவன் ஒரு ஜினாவான ஒரு பெண்ணோட இட்டு கட்டப்பட்டு இருக்கணும், அப்படிதான் இவன் மௌத்த சந்திக்கணும் என்று பதுவா செஞ்சாங்க. அது கபூல் ஆகிச்சு. கடைசிக்கு இவர் ஜுரைஜ் என்ற இந்த வாலிபர், அமல் செஞ்சு கொண்டிருந்த வாலிபருக்கு அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்க. இட்டு கட்டுறாங்க, இந்த பெண்ணோட இவன் விபச்சாரம் செஞ்சாண்டு. ஜுரைஜ் என்ன செய்கிறாரு, அந்த புல்ல ஒன்று இருந்தது, அந்த புல்ல பேச ஆரம்பிக்குது. யாரு சார்பாக? இந்த வாலிபன் சார்பாக. இந்த ஜுரைஜ் பாவம் செய்யலன்னு அந்த புல்ல பேசுது. இது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு ஹெல்ப் வாலிபருக்கு கிடைக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, யாரும் நினைக்க கூடாது அந்த காலத்தில் இருந்த முஜிசத்தானே கராமத்தானே என்று யாரும் யோசிக்க கூடாது. இன்றைக்கும் கிடைக்கும். நாங்க எங்களை திருத்தணும், எங்களை உடம்ப வாஷ் பண்ணணும், திருந்தி இபாதத் செய்யணும், பாவங்களுடைய லைனை மூடணும். அல்லாஹ் எங்களுக்கு அந்த கதவை திறப்பான், பரக்கத்துடைய வாசலை திறப்பான். இது மூடப்பட்டிருக்குது, பாவத்துடைய லைன் திறப்பட்டிருக்குது. எவ்வளவு துஆ கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏண்டா முழுக்க பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஹெல்ப் வராது. அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, தினமும் அல்லாஹ்வின் பக்கம் நாங்க எங்களுடைய கவனத்தை செலுத்தணும். போனை திறக்கிறோமா, அங்க அல்லாஹ்வுடைய பயம் வரணும். டிவி ஆன் பண்றோமா, அல்லாஹ்வுடைய பயம் வரணும். பாட்டு கேட்க ஆன் பண்றோமா, அல்லாஹ்வுடைய பயம் வரணும். இப்படி இல்லாம நாங்க பாவத்தோட மௌத்தாகினா கடைசி கட்டம் எங்களுக்கு மறுமையில எங்களுக்கு கை சேதமத்தான் இருக்கும். அன்புக்குரிய வாலிபர்களே, நாங்க அல்லாஹ்வுடைய உதவி எங்களை அடையணும். அதற்காக நாங்க அமல்களில் ஈடுபடணும். இப்படி அல்லாஹ்வுடைய ஹெல்ப் கிடைச்சிச்சு, அதே ஹெல்ப் எங்களுக்கு கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். நாங்க எங்களை திருத்தணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போலதான் உலகத்துல நல்ல முறையில வாழ்ந்த ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ் மறுமையில கூலி கொடுப்பான். மஹ்ஷருடைய மைதானத்துல எந்த நிழலுமே ஈக்காது, அல்லாஹ் அவனுடைய நிழலை கொடுப்பான். யாருக்கு? உலகத்தில் அமல் செஞ்ச வாலிபனுக்கு. டைமுக்கு தொழுகிறான், நோம்பு பிடிக்கிறான், பாவங்களை விட்டுட்டு இபாதத் செய்யறான் என்றால் கண்ணை பாதுகாத்து, காதை நல்ல முறையில பாதுகாத்து, நல்ல முறையில் அமல் செய்யற ஒரு வாலிபன் மறுமையில வஸாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹி அஸ்ஸ வஜல்,
அல்லாஹ்வுடைய இபாதத்திலே இருந்த ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ் அவனுடைய உதவியை வழங்குகிறான் என்று நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே இப்படி ஹெல்ப், மறுமையில அப்படி ஹெல்ப் கொண்டு அல்லாஹ் தாரான். இது எல்லாத்தையும் நாங்க இழந்து இன்றைக்கு வாலிப பருவத்தை மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு வந்த கை சேதம். நாங்க எங்களை திருத்தணும். ஒட்டோவ எங்களுடைய வாழ்க்கை திருந்தி கொண்டு போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பிரட்டி படிங்க. அவங்க வாலிபத்தை எப்படி கழிச்சாங்க? இன்றைக்கு எங்கட வாலிபம் எப்படி இருக்குது? வீணாக கழியுது. ஷைத்தான் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறான். ஷைத்தான் எங்கட எதிரி. இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. உங்களோட எதிரி ஷைத்தான். ஷைத்தானை எதிரியாக எடுங்க. ஏண்டா உங்களை அவன் நரகத்துக்கு கூட்டிட்டு போவான். சிரிச்சிட்டு இருப்பான். பாவத்தை காட்டி சிரிச்சிட்டு இருப்பான். நீங்க பாவத்துல இன்பத்தில் இருப்பீங்க. போறது நரக குழிக்கு. இதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்கள் அதிகமாக இன்றைக்கு பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் திருந்தணும், ஊரை திருத்தணும். பள்ளி மாஹோலோட வாலிபர்கள் கட்டாயம் வரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பாருங்க. அவங்க வாலிபத்தில அறிவுக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை பாடமாக்கிய ஒரு ஹாஃபிஸ், அவர் மதீனாக்கு போறாரு. வாலிப பருவத்தில மனைவியை விட்டுட்டு போறாரு குர்ஆனை படிச்சு கொடுப்பதற்கு. இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் குர்ஆன் ஓத தெரியும்? அவர் வாலிபர் ஹாஃபிஸ், குர்ஆனை படிச்சு கொடுக்க இன்னொரு நாட்டுக்கு போறாரு. படிச்சு கொடுக்க போறாரு. தியாகம், வாலிபத்தில தியாகம். நபிட்ட ஒரு ஹதீஸ படிச்சுட்டு வருவார் ஒரு வாலிபர். வீட்டுல வந்து மனைவிக்கு படிச்சு கொடுப்பாரு, புள்ளைக்கு படிச்சு கொடுப்பாரு. இவர் வாலிபர் தான். அந்த ஹதீஸ் இவருக்கு பாடமைக்கும் புள்ளைக்கும் பாடமாக்க வைப்பாரு. இது நல்ல ஒரு வாலிபர். எத்தனை வாலிபர் கல்யாணம் முடிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் உம்மாக்கு, வாப்பாக்கு, மனைவிக்கு, புள்ளைக்கு எத்தனை ஹதீஸ சொல்லி கொடுத்திருக்கிறோம்? பாத்தியா சூரா ஓத கேட்டு இருக்கிறோமா? எங்களுக்கு ஏன் தெரியா? எப்படி நாங்க மத்தவன்ட்ட கேட்கிறேன்? எங்களுக்கு வந்த கை செய்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, குர்ஆன் ஓத தெரியாட்டி மௌலைமார அணுகி போயிட்டு படிங்க. படிச்சுட்டு மத்தவங்களுக்கு படிச்சு கொடுங்க. சஹாபாக்கள் செஞ்ச வேலை வாலிபத்துல தியாகம் செஞ்சாங்க. அடுத்தது பாருங்க, அவங்க யுத்த காலத்துல உயிர கூட தியாகம் செஞ்சாங்க, அர்ப்பணிச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹந்தக் யுத்தம் நடக்குது. 27 வயசு வாலிபர். இவர் போறாரு ஹந்தக் யுத்தம் நடக்கிற டைம்ல. அந்த இடத்துல ஒத்தன் அம்ர் இப்னு அப்துவத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர், அவன் ஹந்தக் குழியை தாண்டி வாரான். உடனே போறாங்க, அவனை எதிர்த்து போராடுறாங்க, அவன் அப்படியே கொண்டு தள்ளுறாங்க. இது வாலிப பருவத்தில் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்யறாங்க ஒவ்வொருத்தரும். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வாலிப பருவம். உஹது யுத்தம் நடைபெறுகிறது. நபி அவங்களை பாதுகாக்கிறாங்க. அம்பு அங்கிட்டால நாலா திசையிலும் வருகிறது. இவர உடம்ப கேடயமாக பயன்படுத்தினாரு. கடைசிக்கு ஒரு ஹதீஸ்ல வருகிறது, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்தேன், ரஐது யத தல்ஹத ஷல்லா. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியை பாதுகாத்தாங்க. வாலிபர், அவருடைய கை சொத்தியாகுது. அன்புக்குரிய சகோதரர்களே, உடம்ப தியாகம் செஞ்ச வாலிபர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இஸ்லாத்துக்கு. ஆனா இன்றைக்கு வாலிபர்கள் ஏனோண்டு வாழ்றாங்க. தொழுகையும் இல்ல, குர்ஆன் லைனே இல்ல, முழுக்க பாவம் தான். வெள்ளையிலிருந்து அந்தி வர முழுக்க பாவத்திலே இருக்கிறாங்க. இத கேட்க பார்க்க யார் இருக்கிற? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் தான திருத்தணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பெறட்டுங்க. எப்படி வாழ்ந்தாங்க, தியாகம் செஞ்சாங்க, கையை இழந்தாங்க, கண்ணை இழந்தாங்க, கண் குருடாகிச்சு, காலை இழந்தாங்க, யுத்தம் செஞ்சாங்க, இஸ்லாத்தை பாதுகாத்தாங்க. இன்றைக்கு உயிரை தியாகம் செய்ய வாலிபர்களுக்கு சொல்லல. கொஞ்சம் பள்ளிக்கு வாங்க, தொழுங்க, கொஞ்சம் குர்ஆன் எடுத்து ஓதுங்க, பாவங்களை விடுங்க, மக்களை திருத்துங்க, வீட்டை திருத்துங்கன்னு தான் சொல்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி வாலாட்டி இன்றைக்கு இப்படி மோசமான நிலையில் இருக்குது. இதற்கு பின்னாலேயும் சில வாலிபர்களுக்கு களிமா கூட வராம இருக்கும். அந்த எங்களை வாப்பமார் பேசின அந்த களிமா ஒன்று சொன்னாங்களேன்னு கேட்பாங்க. அப்படியான ஒரு காலம் வரும். ஏண்டா இப்படியே லைன் போனிச்சுடா, குர்ஆனுடைய லைன் இல்ல. ஃபாத்திஹா சூரா கொடுத்து பாருங்க எத்தனை பேர் ஓதுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கேவலம் கை சேதம். வாலிபர்கள் திருந்தணும். தான் என்ன நிலையில் இருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் சுய விசாரணை செஞ்சுக்குங்க. தான் தேடுறதுதான் என்ன கபருக்கு என்று யோசிச்சு ஒவ்வொருத்தரும் அமல் செய்யுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல சஹாபாக்களை பாருங்க. அடுத்த தியாகம் செஞ்சது அவங்க ஜட்ஜ் கோர்ட்
என்ற ஒரு செக்ஷன் ஒன்று இஸ்லாத்தில் இருக்குது. இதுக்காக வேண்டி எத்தனை பேர் லாயர்ஸ் ஆக இருந்தாங்க சஹாபாக்கள். அத்தாப் இப்னு உஸைத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவர் வாலிபர், அவரை நபி அவங்க மக்கால ஒரு லாயராக ஆக்குறாங்க. என்னமா ஃபத்வா வந்தா கொடுங்க என்று சொல்லி ஆக்குறாங்க. தியாகம் செய்யறாங்க. லாயர்ஸ், சஹாபாக்கள் லாயர்ஸ் ஆக இருந்தாங்க, ஃபத்வா கொடுத்தாங்க. அடுத்தது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு 17 வயசு வாலிபர், இவரை யமனுக்கு நபி அவங்க அனுப்புறாங்க. முஆதே, நீங்க அங்க வார பிரச்சனையை சால்வ் பண்ணணும், லாயராக இருக்கணும், ஜட்ஜ் பண்ணணும். அங்க போயிட்டு நீங்க நபி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சின்ன வயசு யா ரசூலல்லாஹ், எப்படி மக்களுக்கு நான் தீர்ப்பு வழங்குறது? நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொல்லி அனுப்புறாங்க. முஆத் இப்னு ஜபல் 17 வயசு, அங்க ஜட்ஜ் பண்றாங்க. ஆனா இன்றைக்கு 17 வயசு வாலிபன் பாவம் செய்யறான். அவனுக்கு நெட் ஆன் பண்ணி கொடுத்தா முழு பாவத்துக்கும் போறான். ஆனா குர்ஆனை பரட்டி கொடுத்தா வாய்க்கு வருகிறதில்ல வசனம். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாரும் கேவலம், எல்லாருக்கும் கேவலம், ஃபேமிலிக்கே முசீபத் இறங்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்களை திருத்தணும், வீட்டை திருத்தணும். அதுக்கு பின்னால தான் மத்தவனை பார்க்கணும். வீட்டை திருத்தாட்டி மத்தவனை பார்த்தா நாங்களும் திருந்த மாட்டோம். எங்களோட வீடும் திருந்தாது, மத்தவனும் திருந்த மாட்டான். ஒன்றுமே நடக்காது. இதனால எல்லாரையும் திருத்துவோம். வாலிபர்கள் கட்டாயம் பள்ளியோட சேர்ந்து கொள்ளணும். அடுத்தது சஹாபாக்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி வாலிபத்துல தியாகம் செஞ்ச முக்கியமான ஒன்றுதான், அவங்க ஜக்காத்தை வசூலிச்சாங்க, சேர்த்து பிரிச்சு கொடுத்தாங்க. இப்படி பல விடயங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். இப்படி வாலிபர்கள் சஹாபாக்கள் எப்படி தியாகம் செஞ்சாங்களோ, அறிவு ரீதியாக குர்ஆன் படிச்சு கொடுப்பதில, குர்ஆனை பாடமாக்குறதுல, ஹதீஸ பாடமாக்குறதுல, நல்ல விடயங்களை பார்க்கறதுல, நல்ல விடயங்களை கேட்பதில எப்படி சஹாபாக்கள் தியாகம் செஞ்சாங்களோ வாலிப பருவத்தை, இதே போன்று ஒவ்வொரு வாலிபரும் நாங்க அனைவரும் எங்கட வாலிப பருவத்தை இஸ்லாத்துக்காக வேண்டி கொடுக்கணும். ரத்தத்தை சிந்தாம எத்தனையோ வேலை இஸ்லாத்துக்கு செய்யலாம்.